ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம புது வீட்டுக்கான கிரகப்பிரவேசத்தோட முன்னாடி நாள் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நானும் கீர்த்தியும் அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு மெஹந்தி போடுறவங்க இருக்காங்க. ஸோ அங்கே நாங்கள் 2 பேரும் ஃபுல் கைக்கு மெஹந்தி போட்டுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு கீர்த்திக்கு நேச்சுரல்ஸ் கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் சும்மா லைட்டாக ஹேர் கட் பண்ணியிருந்தேன். லைக் ஈவெண்ட் மட்டும் பண்ணியிருந்தோம், ரொம்ப ஷார்ட்டன் பண்ணலை. ஸோ மேகா அவங்க டேடி கூட அப்பார்ட்மெண்ட் போயிருக்கா. ஸோ அவளுக்கு நைட்டு தான் கட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கீர்த்தியோட ஒர்க் எல்லாமே முடிச்சிடுறேன். ஸோ நம்மளது சண்டே தான் கிரகப்பிரவேசம். சாட்டர்டே மதியம் போலேயே நாங்கள் அப்பார்ட்மெண்ட் போயிட்டு அங்கே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கு, அப்புறம் சில திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தோம். ஸோ இதுதான் நம்ம ரிட்டன் கிஃப்ட் வாங்கியிருந்தோம் கோமாதா வரவங்க எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு. ஸோ அது எல்லாமே ஒரு பேக்கும் வச்சுருந்தோம், அது எல்லாமே போட்டாச்சு, அங்கேயே வச்சுட்டோம். ஸோ ஈவினிங் ஒரு 6:30 போல் அங்கேருந்து எல்லாருமே வெக்கேட் பண்ணி, ஸோ கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி அங்கே ஸ்டே பண்ணக்கூடாதுன்றதுனால நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எல்லோரும் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மார்னிங் வரப்போகிறோம். மோஸ்ட் எக்ஸைட்டட் டே மார்னிங் வந்தாச்சு. ஸோ மார்னிங் 3:30 போல் நாங்கள் விளக்கு சமாக்கு எல்லாம் குங்குமம் வச்சுட்டு திரியெலாம் போட்டிருக்கோம். ஸோ கீழே போயிட்டு நம்ம பூஜை பண்ணிட்டு தான் மேலே வரப்போகிறோம். இங்கே என் சிஸ்டரில் காலில் அடிபட்டுருச்சு, பாவம் அவங்க கட்டு போட்டு உட்காந்துருக்காங்க. வெளியில் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவில் எடுத்துகிட்டு வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க எங்கள் சித்தி தாங்க. மேகா எப்போவுமே போல் அங்கே கலர் பவுடர் இருக்குது, அதை வச்சு நானும் போட போகிறேன், நமக்கெலாம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவளுக்கு நாங்கள் அலோவ் பண்ணல, ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிட்டு போகிறா அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே உட்காண்ட்ருக்காங்க. ஃபோட்டோ ஸ்டூடியோ பர்சன், அப்புறமேட்டு ஐயரு எல்லாமே 4 o'clock ஷார்ப்பாக சொன்ன மாதிரி வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த டேக்கு நான் பயங்கரமான ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா A to Z எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம இருக்கிற இடம் ஒன்று, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற இடம் ஒன்றுன்றதுனால. ஸோ கோமாதா பூஜைக்காக கீழே வந்தாச்சு. பாருங்கள், இன்னும் இருட்டிட்டு தான் இருக்குது. லைக் அரௌண்ட் 4 to 4:30 தான் இருக்கும். நம்ம இப்போ கீழே இருக்கோம். ஆல்ரெடி ஐயர் நம்மளுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாரு. ஸோ அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம். மேலே அவர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இதை மட்டும் கீழே எடுத்துகிட்டு வாங்கன்னு அவர் எங்களுக்கு சொன்னதுனால நாங்கள் அது வரைக்கும் கீழே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அவர் என்ன சஜஸ்ட் பண்ணாருன்னா, இப்போ நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் பூஜை எப்படி பண்ணுறாங்கன்னா, கோமாதா உள்ளே வராது, அப்பார்ட்மெண்ட்டில் மேலே வராது. ஸோ இல்லை நீங்கள் ஒரு ஸ்டாச்சு மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் வெளியிலேயே லிஃப்ட்டு பக்கத்துலேயே பண்ணிடலாம். இல்லை கோமாதா வர வச்சாலும் ஓகே, உங்களோட விருப்பம் தான், உங்களோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னாங்க. பட் எனக்கு அங்கே கோமாதா அவைலபிளாக இருந்துச்சு. பட் கொஞ்சம் லிட்டில் பிட் காஸ்ட்லி, லைக் 6,000 rupees கேட்டிருந்தாங்க. சரி பரவாயில்ல, இருந்தாலும் வர வச்சிடலாம் அப்படி. ஏன்னா அங்கே கோவில் இல்லை, கோவில் இருந்தாவது அங்கே வச்சுட்டு வரலாம். அதுவும் இல்லாதனால நான் காஸ்ட்டு ஆனாலும் பரவாயில்ல, நான் வர வச்சுட்டேன் நான் கோமாதாவை. ஸோ மாடு கன்றுக்குட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஐயர் ரொம்ப பொறுமையாக நல்ல எதுக்காக இந்த பூஜையை பண்ணுறோம், இங்கே தொட்டால் இங்கே என்ன இது, இங்கே ஏன் நம்ம இங்கே பூ போடுறோம், அந்த மாதிரி ஒரு இன்ச்சாக சொல்லி நிறைய நேரம் அந்த கோமாதா பூஜை பண்ணார். ஸோ வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க 6,000 rupees கொடுத்து கவு வர வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்ட்டு. பட் நான் அது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி வர வச்சேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அந்த பூஜையை பண்ணது எங்களுக்கு.
எல்லாரும் கோ பூஜை பண்ணுறோம். ஏன் கோ பூஜை பண்ணுறோம்? ஏன் அப்படியே உள்ளே போயிடக்கூடாது? நம்ம இந்துக்களுடைய ஒரு கல்ச்சரில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா வந்து ஐதீகம் அப்படின்னு கேட்டீங்க. அதெல்லாம் பசுமாடு எங்கே பார்த்தாலும் திமிராமல் இருக்குதுன்னா தாராளமாக. கீழே கோமாதா பூஜையை முடிச்சுட்டு மேலே வந்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பூஜை ரூம் சைடில் எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ இங்கே சாமி கும்பிட்டுட்டு உள்ளே ஏறி உட்கார சொன்னாங்க, வலது கால் எடுத்து வச்சு. ஸோ அதே மாதிரி பண்ணியாச்சு. அடுத்து இந்த சைடில் வந்து வருஷத்தட்டை எல்லாம் எங்கள் அம்மா என் நாத்தனார் அப்போ எடுத்துகிட்டு வந்தவங்க எல்லோரும் அதில் வச்சுட்டாங்க. ஆஸ் பர் பிளான் வந்து பூஜை கரெக்டாக அழகாக நடந்துகிட்ருக்கு. ஸோ டீ காஃபிலாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, போயிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதையும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் என் ஹஸ்பண்டும் நானும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து அந்த பூஜையிலே உட்காந்துட்டோம். கூட ஆல்ரெடி பிளான் பண்ணி எல்லாருக்கிட்ட சொல்லி வச்சுருந்த ஒர்க்கெல்லாம் அவங்கவுங்க நிறையவே எடுத்து செஞ்சாங்க. பயங்கரமாக வேலை எடுத்து போட்டு செஞ்சாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே. மேகாவுக்கு வந்து இந்த வீட்டுக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு இப்பயே வந்துடணும் அப்படின்ட்டு பயங்கர ஆசை. அவள் வந்து 3 o'clockலேருந்து குழந்த தூங்கலை. அவள் வந்து கேட்டுகிட்டே இருக்கா, அம்மா அம்மா நான் எழுந்து போகிறேன்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து அம்மா உன் வீடுமா, நீ தான் பண்ணணும்னு சொல்லி அவளை பிடிச்சி கடைசி வரைக்கும் உட்கார வச்சுருந்தேன். இங்கே ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷன். ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து இங்கே அவங்க வருஷத்தட்டை கொடுக்கறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. இங்கே வந்து என் ஹஸ்பண்ட் சைட்லேயும் ரெடியாக நிற்கிறாங்க. எனக்கு என்னன்னே புரியல. ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோன்னா இதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இது. அங்கே அந்த பாட்டி வந்து என்னை நீ இங்கே வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க பாட்டின்னு அந்த பக்கம் நான் சொல்லிட்டேன். இந்த பக்கம் எங்கள் அம்மா வந்து அம்மா வீட்டு சைட்லேருந்து தான் ஃபஸ்ட்டு வாங்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு எங்கள் 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல. திருன்னு முழிக்கிறோம். அப்புறம் அவங்களுக்குள்ளேயே பேசி ஒரு கன்க்ளூஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஐயர் சொன்னார், நீங்கள் அம்மா கிட்ட ஃபஸ்ட்டு வாங்கிக்கங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ ஐயர் சொன்ன மாதிரி அங்கே வாங்கிட்டு உடனே அங்கேயும் வாங்கிட்டோம். ஆக்சுவலாக வந்து யார் மனசுமே அங்கே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றது என்னோடய இன்டென்ஷன். அங்கே எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸு. அதுக்கு மேலே வீடியோ கவர் பண்ணலை, பசங்க ஓடி போயிட்டாங்க, இதுக்கு மேலே பண்ண மாட்டோன்னு சொல்லிவிட்டு. ஸோ நான் ஆல்பம் அப்படியே கவர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து பூஜையை முடித்து எழுந்தாச்சு. ஆல்பம் வந்துடுச்சு வீடியோ எடிட் பண்ணுறதுக்காட்டி. ஸோ நான் அப்படியே ஆல்பம் போட்டுறேன். ஸோ December 10, 2023 தான் நடந்தது. தட் இஸ் லாஸ்ட் மந்த் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃபேமிலி ஃபோட்டோ நான் வந்து 2 சாரீக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு லெஹங்கா வாங்கி போட்டிருந்தேன். சவுகார்பேட்டில் தான். பசங்களோட ட்ரெடிஷ்னல் வியர் வந்து நம்ம சென்னை சில்க்ஸில் எடுத்திருந்தோம். இப்போ கீர்த்தி போட்டிருக்க பிங்க் கலர் ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ராக் வந்து அவங்க அத்தை எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு அவள் மாற்றிட்டா. ஸோ நம்ம கோமாதா பூஜை பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அதோட பிக்சர்ஸ்லாம் இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம விளக்கேற்றிட்டு உள்ளே வரும்போது எடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் நம்மளை வாழ்த்தி நம்மளுக்கு ட்ரெஸ் கொடுக்குறது, ஸோ ஃபேமிலியாக கொடுக்குறது எல்லாம் அவங்களோட ஃபேமிலி பிக்சர்ஸ். ஸோ நாங்கள் பயங்கர ட்ரெடிஷ்னலாக ஒரு பயங்கரமான ஃபோட்டோ எங்களுக்கு பார்க்கவே காமெடியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என் சிஸ்டர் இன் லா கொடுத்தது, எங்கள் அக்கா மாமா கொடுத்தது, அப்புறம் மேகாவுக்கு அவங்க மாமி மாலை போட்டிருக்காங்க.
ஸோ 2 பேருக்கும் பசங்களுக்கு பாவாடை சட்டை வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சது சென்னை சில்க்ஸில். ஸோ கண்டிப்பாக ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்னால் நம்ம சென்னை சில்க்ஸில் போய் பார்க்கலாம். லிமிட்டடாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஸோ புது பாத்திரத்தில் பாலும் காசியாச்சு. அதெல்லாம் வீடியோ கேப்சர் பண்ணலை, பண்ணியிருந்தோமானா தெரியல. ஓவராக டயர்டில் வந்து எதுவுமே பண்ண முடியல. ஸோ அந்த துணி பட்டு துணி வந்து ஃபஸ்ட்டு போடுவாங்க பார்த்திங்களா, அந்த இமேஜு. ஸோ வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு தீபார்த்தனை காமிக்க சொன்னாங்க, பூ போட சொன்னாங்க வாசப்படிக்கு, அதெல்லாம் போட்டோம். லாஸ்ட்டாக வந்து பூஜை ரூமில் நம்ம இன்னும் பண்ணலை. அங்கே பூஜை ரூமில் எல்லாத்தையும் வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. மேகா கீர்த்தி பாருங்கள், சூப்பரான ஒரு ஸ்டில்லு அந்த ட்ரெடிஷ்னல் வியரில். ஸோ லாஸ்ட்டாக எங்களுக்கு வந்து எல்லோரும் சேர்ந்து சுற்றி போட்டாங்க, ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. என் சிஸ்டர் இன் லாவோட ஒரு தனி பிக்சர் வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் லாஸ்ட்டாக வந்து வாழ்த்தி கலசம் கொடுத்துட்டாரு ஐயர். அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க பார்த்திங்களா. அப்பயும் வந்து ஐயர் வந்து வாழ்த்தி சொல்லி கொடுத்தாரு. இன்னார் இவங்க வந்து இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் வந்து ஒவ்வொருத்தருக்கா வாழ்த்தி கொடுத்தாங்க. நான் வந்து ரிட்டன் கிஃப்டாக வந்து கோமாதா, ஜெர்மன் சில்வர் கோமாதா வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து ஒரு அழகான ஒரு பேக்கில் போட்டு அண்ட் தென் ஒரு பழம் வச்சு ஒரு ப்ளவுஸ் பீட் வச்சு வந்த எல்லாருக்குமே தாம்பலம் மாதிரி தட்டிலே வச்சு கொடுத்துருந்தேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே வந்து அந்த ஒரு பேக்லேயே கொடுத்துருவாங்க. நான் வந்து இந்த மாதிரி தட்டில் வச்சு கொடுக்கலாம், கொஞ்சம் ஒர்க் அதிகமாகும், இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி முன்னாடியே எங்கள் அக்கா எல்லாருக்கிட்டே சொல்லிவிட்டு இந்த மாதிரி வச்சு கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க டக்குன்னு வச்சு கொடுத்தாங்க. நான் வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி கொடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் வேண்டாம், ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார். இல்லை எனக்கு கோமாதா தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெர்மன் சில்வர் ஷாப்பை தேடி கண்டுபிடிச்சி நம்ம பட்ஜெட் ரேஞ்ச்லேயும் இருக்கணும், பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபெஸ்டிவல் நடந்தாலும் மேகாவும் நானும் இந்த மாதிரி ஒரு ஸ்டில் கண்டிப்பாக எடுத்துப்போம். ஸோ இது எல்லா லேடிஸ் அங்கேருந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ. இது நாங்கள் வந்து நாங்கள் 3 பேர் சிஸ்டர்ஸ் ஒன்றா எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலாக எங்கள் அண்ணன் வந்து இதில் மிஸ்ஸிங் ஆகிட்டாங்க. அவங்க கனடாவில் இருக்கிறதுனால இல்லைன்னா நான் எங்கள் அக்கா எங்கள் அண்ணன் 3 பேரும் சேர்ந்தும் கண்டிப்பாக எல்லா ஃபங்க்ஷன்லையுமே ஒரு ஃபோட்டோ எடுப்போம். பட் இப்போ எங்கள் அண்ணன் மிஸ்ஸிங் ஆயாச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு கேக் கட்டிங் மாதிரி செலிப்ரேஷன் இல்லாமல் இருக்குங்களா. ஆக்சுவலாக நான் வந்து 3 லேயர் கேக் மாதிரி முன்னாடி நாளே எஃபி கேக்கில் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணணும்னு நினச்சேன். பட் சாட்டர்டே வந்து கொஞ்சம் மைண்ட் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுனால அந்த பார்ட்டே மறந்துட்டேன். ஸோ அப்புறம் எங்கள் ரிலேட்டிவ் கிட்ட சொல்லி அனுப்பிச்சு ஒரு கேஜியாக 2 தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்து கேக் கட்டிங் பண்ணோம். பட் இது ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான வேர்ஷனாக பண்ணணும்னு நினச்சேன். பட் என்னால் முடியல. 13 கிஃப்ட்டு பிளான் பண்ணேன், 13th ஃப்ளோரில் அவர் வாங்கியிருக்கிறதுனால. பட் மழை பெஞ்சது பார்த்திங்களா, அப்போ தான் வந்து நம்மளுக்கு பவர் கட்டு பயங்கரமாக, சென்னையே வெள்ளத்தில் இருந்தது பார்த்திங்களா. ஸோ வந்து அமேசான்லேருந்து நிறைய கிஃப்ட் எனக்கு வரல. ஸோ கிடச்ச 6 to 7 கிஃப்ட்டை மட்டும் வச்சு அவருக்கு கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக நான் வந்து அந்த என்ன கிஃப்ட்டு வாங்கினேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அதுக்கிட்ட நாங்கள் எடுத்து அந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ சூப்பராக நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃபங்க்ஷனை நடத்திட்டோம். இது எல்லாமே ஃபேமிலி ஃபோட்டோ, மொத்தமாக கேதர் பண்ணி நிற்க வச்சு எடுத்த ஃபோட்டோஸ் இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்டாக வந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ரொம்ப அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்குமே பிடிச்சிருந்தது. அதை வந்து எல்லாருமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு போயிருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஓகே, நம்ம வந்து நல்ல இடத்துல தான் வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸு நம்மளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து இடம் வாங்கலான்னு தான் பார்த்துருந்தோம். ஆனால் வந்து அப்படி வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்காக திரும்பிட்டோம். லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும், சேஞ்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாறி இருந்தோம். எல்லாருக்குமே அது வந்து இதுவாக இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். கிரகப்பிரவேச அன்னைக்கு யாருனாவது ஏன் இப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்களோ. பட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ.